ஹலோ எவ்ரிவான், ஐம் இம்ரான். டிவிகே விஜய் அவர்களுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா சில முன்னேற்றம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்து நியமிச்சிருந்தாங்க. நியமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அலப்பறை நடந்துச்சு. ஏன்னா நிறைய மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த செஞ்சுருந்தாங்க. அது வந்து முகம் சுலக்கக்கூடிய விஷயம் கூட நடந்திருக்கு. ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காங்க. சில அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா, நம்மளை நம்பி வரக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம் அந்த மாதிரியான விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா யார் வந்து கூட்டணிக்கு யாருமே வந்து முன் வரல அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஓடி இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களை நம்பி வந்து யாருமே வந்து கூட்டணிக்கு யாருமே இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலவே இருக்கு, அதற்குள்ள வந்து கூட்டணி விஷயத்த பேசணும்னு சொல்லிட்டு தேவையில்லைன்னு ஒரு தரப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பா பேசப்படுது. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து வந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களிடம் பாத்தீங்கன்னா இப்போது ரமதானுடைய நோன்பு ஆரம்பிக்க போகுது. இந்த நோன்புல வந்து அவர்கள் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. புசி ஆனந்த் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் இரண்டு பொதுச் செயலாளர் அவர்களை வந்து சந்திச்சு அவங்க பேசியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கூட்டணி கணக்கும் பேசி இருக்கலாம், இல்லைன்னு சொல்லுறதுக்கு இல்லை. ஆனா அவர்களுடைய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைவராக அவங்க பார்க்குறாங்க. இவங்களோட இருக்கக்கூடிய அந்த ஃபேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் விஜயா இருக்கக்கூடிய அந்த நபர்களை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் விஜய் டிவிகே தலைமையுடைய ஒரு தலைவர் விஜய் வந்து ஒரு தலைமையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தலைமையை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏன்னா அந்த தலைமையை வந்து நீங்கள் ஏற்றுட்டு அவர் வந்து முதல்வர் ஒரு விஷயத்த அவங்க நீங்கள் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டா வந்து கூட்டணி தொடரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு டிபேட் ஓடிட்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வந்து விஜய் கூட்டணி போவாரா போக மாட்டாரான்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி போனார் வந்து அதிமுக வந்து விஜய் அவர்களுடைய தலைமையை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கட்சி. அந்த கட்சி போயிட்டு வந்து இவர்களுடைய கூட்டணிக்குள்ள போகுமா, அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். விஜய் வேணும்னா அதிமுகவுடைய கூட்டணியில போகலாம், வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.